அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். நேத்து நடந்த இன்சிடென்ட்ட வச்சு நான் அவ்ளோ ஹேப்பியா வுமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த புதுச்சேரி, ஆர்த்தி அந்த குழந்தையோட இன்சிடென்ட் தான். அண்ட் எல்லா சோசியல் மீடியா, எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் அதுதான். ஸோ அத திருப்பி திருப்பி பார்க்கும்போது, அந்த 4 முகங்கள், அந்த ஒரு நபர்கள பார்க்கும்போது எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. இந்த மகளிர் விஷஸ் வந்து அவ்ளோ கரெக்ட்டான விஷயம் கிடையாதுன்னு எனக்கு தோணுச்சு. அது உண்மதான். அதாவது அந்த குழந்தையோட பிஞ்சு முகத்த பார்க்கும்போதும், அந்த 4 மொகரக்கட்டைய பார்க்கும்போதும் வெறி தான் வந்துச்சு உண்மையாவே. ஆ என்ன சொல்லன்னே தெரியல. ஆனா போஸ்கோன்ற ஒரு சட்டம் வந்து மிக வேகமா அதுக்கான தண்டனைய குடுக்கணுன்றதுக்காக, உடனடியான ஆக்ஷன் எடுக்க சொல்லி, அத உயர்ந்த தண்டனையா தூக்கு தண்டனை வரைக்கும் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் தூக்கு தண்டனைன்றது ஒரு பெரிய தீர்வா இருக்காது. அது ஆ உடனே தூக்குல போட்டுருவாங்க. அது தீர்வு கிடையாது மாமா. உடனே செத்துட்டா இவ்வளவுதான் சாவா அப்படின்னு தெரிஞ்சிரும். அந்த சாகுற தருவாய் வரைக்கும் அவங்க வந்து சீக்கிரம் செத்துறணும் அப்படின்னு சித்திரவதைப்பட்டு சாவணும். அதுதான் என்னோட பர்சனல் ஃபீலிங். இப்போ நான் இது நாளைக்கு தான் சாக போறேன்னு தெரிஞ்சுச்சுன்னா, ஓ நாளைக்கு தான் செத்துருவேன் ஒரு கேஷுவாலிட்டி வந்துரும். இவ்வளவுதானா லைஃப்னு வந்துரும். அப்படி இருக்கக்கூடாது. அவங்க அவங்க அடுத்து சாக போறேன், வாழ போற ஒவ்வொரு நிமிஷமும் இவ்ளோ சித்திரவதையா நான் சீக்கிரம் செத்துறணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரணும் கண்டிப்பா. கண்டிப்பா உண்மதான். ஏன்னா அந்த குழந்தை எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கும். நிச்சயமா. அதாவது ஒரு மனுஷன் வந்து சோறு தண்ணி இல்லாம ஒரு 7 நாள் இருப்பான்னு சொல்லுவாங்க. இந்த 7 நாள் வந்து உண்மையா சோறு தண்ணி குடுக்காம ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு, ஒவ்வொரு நாளும் ஒரு வகையான சித்திரத்தைய குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு சித்திரவதை பண்ணா மட்டும் தான், "ஐயோ! என்னைய வேகமா கொன்றுங்கடா, என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியலடா" நீ நொந்து சாகணும். அந்த மாரி ஒரு பனிஷ்மென்ட் வந்தா தான் அதெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படும்னு நெனைக்கிறேன். ஆனா என்ன சொல்றது? ஆ அவங்கள பெத்தவங்களும், அவங்களோட மனைவி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு தான். ஆமா. எனக்கு ஒரு பெரிய ஒரு உறுத்தல். அந்த 4 பசங்க ஓகே. ஆனா அதுல ஒருத்தர் வந்து வயசானவர் இருந்தாரு. 52 வயசுன்னு நெனைக்கிறேன். 55 வயசு கிட்ட. 55 வயசு. அவருடைய மனைவி ஒரு பெண் தான். அவங்கள பெத்தெடுத்தவங்களும் ஒரு பெண் தான். மேபி அந்த நபருக்கு வந்து ஒரு பெண் குழந்தையா கூட இருந்திருக்கலாம். இல்ல அவர் கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, உறவினர்கள் எல்லாமே இருந்திருக்கலாம். அண்ட் அதே மாரி அந்த 4 பேர் இருக்காங்க. அவங்கள பெத்ததும் அவங்க அம்மா தான். அவங்க கூட ஒரு ஒரு சர்க்கிள் வந்து ஒரு அக்கா, தங்கச்சி, ஒரு அம்மா, அப்பா அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அந்த குழந்தைய பார்க்கும்போது, அந்த அந்த நெருடல் கூட இல்லையான்னு தான் என்ன யோசிக்க வைக்குது ரொம்ப. கண்டிப்பா. அது கண்டிப்பா இருக்கு. பட் அது ஏதோ நெறைய போதை வஸ்துகள் பயன்படுத்துனால தான் காரணம். இன்னைக்கு நெறைய இளைஞர்கள் ஸ்கூல் மாணவர்கள் முதற்கொண்டு மாறியிருக்காங்க. அதாவது இது என்ன சொல்றதுன்னா, உண்மையாவே அவங்கள பெத்தவங்க ஒரு ஒரு பெண் தான். ஆ அவங்க சகோதரிகள் வந்து ஒரு பெண் தான். நான் லவ் பண்ணிட்டு இருக்க பிள்ளையும் ஒரு பெண்ணா தான் இருந்திருப்பேன். அந்த மாரி தான் இருந்திருப்பாங்க. ஆனா இவங்கலாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கு. எப்படின்னு பார்த்தேன்னா, இன்னைக்கு தான் பிள்ளை வந்து ஒரு பொறுக்கி மாரி தெரியுறான். அந்த பிள்ளை வந்து ஒரு அக்யூஸ்ட் மாரி இருக்கான். ஒரு கிரிமினல் மாரி ஆயிட்டு இருக்கான்றத மூஞ்சி, முகர அந்த முடிவெட்டு அந்த ஃபோட்டோல ஒருத்தன் முடி வெட்டலாம் பார்த்தா, டென்ஷன் ஆகுது. ஒரு காலத்துல நாங்கலாம் லேசா முடி இதா வச்சு வந்தாலே வீட்ல புடனில அடிப்பாய்ங்க. அப்படி இருக்கலாம் மாறி போச்சு. ஸ்கூல்ல அந்த அடி அடிப்பாய்ங்க. வாத்தியார பார்த்தா பயப்படுவோம். ஒழுக்கத்தங்க நாங்கலாம் கத்துக்கிட்டோம். ஒரு ஒரு கண்டிப்புல தான் ஒரு ஒழுக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு போலீஸ்காரன் வந்து ஒருத்தன் தப்பு பண்ணானா, சிறுவ சீர்திருத்த பள்ளியில இருந்து ஆ பெரிய இது வரைக்கும் என்ன அடிக்காமலா வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான கண்டிப்பு வந்து குடுத்து தராங்க. அதுக்கான தண்டனை குடுக்கத்தானே செய்றாங்க. அந்த மாரி எல்லா தண்டனையும் இருந்திருக்கணும். பட் எல்லாம் மாறி போச்சு. பட் இவங்க நெனச்சாங்கன்னா எப்படின்னா, ஒரு இன்னைக்கு இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல நெறைய இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சு, ஆ சிறப்பானவங்களா வந்திருக்காங்க. அவங்க நெறைய கவுன்சிலிங் குடுக்குறாங்க. ஸோ என்னோட பையன் வந்து ஒரு கிரிமினல் மாரி மாறிட்டு இருக்கான். என் பையன் வந்து ஒரு தவறா இருக்கான். ஸோ அவனுக்கு நீங்க ஒரு கவுன்சிலிங் குடுங்க சார்ன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா குடுக்கறதுக்கு அவங்க ரெடியா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்க கலெக்டர் ஆஃபீஸ்லயும் சமூக நலத்துறை இருக்கு. ஸோ சமூக நலத்துறையில நீங்க பேசலாம். குழந்தை நல காப்பகம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அலுவலர்கிட்ட நீங்க கொண்டு போய் உங்க குழந்தைகள நீங்க நிப்பாட்டலாம். ஏதோ தவறுதல் பண்றான். ஏதோ போதைப் பொருள்ல அடிக்ட் ஆயிருக்கான். இல்ல ஏதோ ஒரு இவன் மூஞ்சிய பார்த்தோனே ஏதோ பிரச்சனை பண்ண போறான்னு தெரியுது. நட்பு வட்டாரங்கள் சரியில்ல. அப்படின்ற விஷயத்த அங்க போய் சொல்லி, அந்த கவுன்சிலிங் வந்து குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நண்பர்கள் ஒவ்வொரு நண்பர்களும் சரியா இருக்கணும். ஆ நீ வந்து உன் பக்கத்துல இருக்க ஒருத்தன் வந்து தப்பு பண்றான் அப்படின்றது தெரிஞ்சு நீ அமைதியா இருந்தன்னா, உன்ன மாரி ஒரு துரோகி யாருமே கிடையாது. இன்னைக்கு இந்த 4 பேர் வந்து மூஞ்சி வெளிய வந்துருச்சு. 4 பேருக்கு பின்னாடி உடந்தையா சிரிச்சுக்கிட்டு, விளையாண்டுகிட்டு, அவங்கள உசுப்பேத்தி, ஊக்குவிச்ச நண்பர்களையும் செருப்பால அடின்னு அவங்களுக்கு ஒரு தண்டனை குடுக்கணும். ஸோ, இத்தன நாள் அவன் கூட சேர்ந்து சுத்துனியேடா அப்படின்னு இத பார்த்துட்டு இருக்கவங்கள, அதாவது அவங்களோட இவங்க கூடலாம் பழகுனவைங்க வந்து உங்க மகைகளா இருந்தா, அவங்களையும் செருப்பு கழட்டி அடிங்க. அவன் தப்பே பண்ணல. என் மகன் அங்க போலப்பான்னா கூட இவன் கூட பழகுனேல அதுக்கே நீ அடி வாங்குறான்ற மாரி அடிச்சே ஆகணும். ஸோ அவங்க கண்டிப்பா. இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாங்கல்ல, அதுக்கும் ஒரு தண்டனை குடுத்தாகணும். ஆசிரியர்கள் எவ்வளவுதான் காவல்துறையினர் அடிச்சு திருத்த முடியாது. ஆனா, அம்மா, அப்பா மட்டும் தான் நம்மள அடிச்சு உரிமையோட திருத்த முடியும். ஏன்னா, அவங்களுக்கு தான் அடிக்கிற உரிமையும் இருக்கு, அணைக்கிற உரிமையும் இருக்கு. சோ, முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பாருங்க. கேட்கலன்னா 4 அடி. ஏன்னா, நானும் மாமாவும் இன்னைக்கு எங்க அம்மா அப்பாட்ட ஒரு அடி வாங்கலன்னா, நாங்க இப்படி கண்டிப்பா வளர்ந்திருக்க முடியாது.
இல்லாம நாங்க எத்தனையோ தப்புகள் வந்து சின்ன சின்ன தப்புகள் பண்ணும்போதும் திருத்தி எங்கள அடிச்சு வளர்த்தனால தான் நாங்க இன்னைக்கு இவ்ளோ தூரம் வந்திருக்கோம். கரெக்ட்டா? கண்டிப்பா, கண்டிப்பா. உண்மையா நான்லாம் நெறைய அடி வாங்கியிருக்கேன். சொல்லப்போனா இப்ப ரீசென்ட்டா ஒரு ஃபங்ஷன் போனப்போ என்ன கேட்டாங்க. ஆ "உங்க அம்மாவ நீங்க எவ்வளோ நேசிக்கிறீங்க? இவ்வளோ பச்சைலாம் குத்துறீங்க பார்த்தது ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு" கேட்டாங்க. "ஆமாங்க" அப்படிங்கும்போது, "எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு" நான் கேட்டபோது நான் சொன்னேன், "ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு எங்க அம்மா அடிச்சாங்க. நான் அடி வாங்கிட்டு வந்தேன்." "இப்பயும் உங்கள அடிப்பாங்களான்னாங்க." "ஆமா." "உங்க அம்மா அடிக்கும்போது நீங்க அமைதியா இருப்பீங்களா?" "ஆமா, அமைதியா தான் இருப்பேன். நான் தப்பு பண்ணனால தானே அவங்க அடிக்கிறாங்க. நான் ஏத்து தானே ஆகணும்." அப்படின்ற மாரி. அது எல்லாமே தான் இன்னைக்கு ஒரு இந்த லெவல் கொண்டு வந்திருக்கு. ஸோ, அது நீங்க நீங்க அத கையில எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பாப்பா, மகளிர் தின வாழ்த்து சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா, இவ்ளோ மிருகத்தனமான மனிதர்கள் இருக்காய்ங்க. ஆ ஒவ்வொரு ஃபீல்டு போனாலும் அதுல ஒரு அப்யூசிவ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எத்தன படம் பார்க்குறோம், எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அது அப்யூசிவ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல ஒரு சீனியர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஸ்கூல் டீச்சர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவன் பண்ணான், இவன் பண்ணான், இவ்வளோ விஷயம்னு. ஒரு பொண்ணு தனியா இருந்தாலே அவளுக்கு ஒரு முத்திர குத்தி ஒரு பேர் வச்சுடுறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு மாடலிங் ஷூட் பண்ணா அதுக்கு ஒரு பேர் வச்சுறாங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒரு விஷயம் இருக்கும்போது, இதெல்லாம் மீண்டு தனியா வந்து எத்தன பெண்கள் சாதிச்சிருக்காங்க, எத்தன பெண்கள் வெளிவந்திருக்காங்க. கண்டிப்பா. ஸோ அவங்கள நம்ம பாராட்ட பாராட்ட தான் இன்னும் நிறைய பெண்கள் வருவாங்க. போல்டா வெளிய வருவாங்க. ஸோ அதுக்காகவே நான் பாராட்டி தான் ஆகணும். எதுக்கு எத்தன பெண்கள் நான் ஒவ்வொருத்தரா சொல்லணும். என் அம்மாவ எடுத்துக்கோங்க. சின்ன வயசுல எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. என்னை தனியா தான் வளர்த்தாங்க. எங்க அப்பா சாகும்போது எங்க அம்மாவுக்கு 28 வயசு. இன்னைக்கு எனக்கு வந்து 30 வயசு. ஸோ என்னைய வளர்த்துருக்காங்க இத்தன வருஷம். ஸோ எத்தன கஷ்டங்கள கடந்து அவங்க வந்திருப்பாங்க. அத நான் கண்ணார பார்த்துருக்கேன். அதனால தான் எப்பயுமே சொல்லுவேன், அவங்க எனக்கு வந்து ஒரு கிரேட் அப்படின்னு. ஸோ அதனால எப்பயும் பச்சை குத்தி நெஞ்சிலேயே நான் வச்சிருக்கேன். ஸோ அதே மாரி என் பாப்பா, ஆ இந்திரஜா. ஸோ சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய போராட்டங்கள், உருவ கேலிகள் எல்லாத்தையும் கடந்து, இன்னைக்கு குண்டம்மான்னு சொல்லும்போது அவளே சிரிக்கிறா. நீங்களும் சிரிக்கிறீங்க. உங்க வீட்டு பிள்ளைய நீங்க ஏத்துக்கிருக்கீங்க. அப்படின்னும்போது, ஆ எல்லாமே அவளோட திறமை தான். இன்னும் அவளோட திறமை நிறைய இருக்கு. ஸோ அதையும் வெளிக்கொண்டு வரணும். ஸோ அவளும் உண்மையாவே பெரிய கிரேட்டான ஒரு பொண்ணு. இந்த சின்ன வயசுல இவ்வளோ மெச்சூர்டா இருக்குது. தென் எங்க அக்கா அவங்களையும் நம்ம சொல்லலாம். எங்க மாமா முடியாம இருந்தப்ப மீட்டு கொண்டு வந்த ஒரு பெண்மணி. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றத நாங்க கண்ணார பார்த்துருக்கோம். ஸோ அந்த பெண்மணி மிகப்பெரும் பெண்மணி. அவங்க சின்ன வயசுலேருந்து அவர் கூட மனைவியா இருந்த தருணத்த விட, அவர் வந்து ஒரு உயிர் போற தருணத்துலருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அது வந்து அந்த ஒரு பெண்மணி வந்து தாலிய கையில பிடிச்சு காப்பாத்தி கொண்டு வந்த தருணம் வந்து மிகப்பெரும் தருணம். நான் கண்ணார பார்த்தேன் அந்த விஷயத்த. ஸோ இந்த வருஷத்துல சிறந்த பெண்மணியா எங்க அக்கா, பாப்பா, எங்க அம்மா. ஸோ இது தாண்டி இன்னும் நெறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நெறைய பேர் எஸ். இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வாழ்த்து சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பா நீங்க வந்து பெண்கள் மட்டும் தான் சொல்றீங்க. பெண்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ, அதுல ஆண்களுக்கும் பங்கு. ஏன்னா, இன்னைக்கும் எத்தனையோ பெண்கள வேலைக்கு அனுப்பிச்சு, குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேம்மா, நீ பரவால்ல போயிட்டு வா, நீ போயிட்டு வா, நீ உன்னோட வொர்க் பாரு, நீ உன்னோட பேஷன் பாரு, உன்னோட கரியர் பாருன்னு அனுப்பிச்சு வைக்கிற ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. தன்னுடைய ஒய்ஃப்காக வீட்ல குழந்தைங்கள பார்த்து சமைச்சு, நான் வந்து ஹோம் மேக்கரா இருக்கேன். நீ போய் வேலைக்கு போயிட்டு வா அப்படின்ற ஆண்களும் நெறைய பேர் இருக்காங்க. அண்ட் எத்தனையோ ஆண்கள் வந்து நான் வேலை பார்த்தா மட்டும் பத்தாது. நீயும் வேலை பாரு. சரிசமமான உரிமைகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அனுப்புற பெண்களும் நெறைய இருக்காங்க. எக்ஸாம்பிள் என் வீட்ல இருக்க 2 ஆண்களே நான் சொல்லுவேன். கண்டிப்பா எங்க அப்பா வந்து என்ன இவ்ளோ தூரம் ஊக்குவிக்கல. இல்ல உன்னால முடியும். இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதுவும் கடந்து போகும்னு எங்க அப்பா சொல்லி தரலன்னா, இன்னைக்கு நான் வந்து உங்க முன்னாடி நின்னு நான் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா, பேசுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். அதுல ஒரு 10% எனக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் என்னோட பெட்டர் ஹால்ஃப், ஃபுல் ஹால்ஃபாவும் இருக்க போறது இவர் தான். ஸோ இவரு சப்போர்ட் பண்ணலன்னா, நான் அடுத்து வந்து என்னோட கெரியர் கன்டின்யூ பண்ண முடியாது. நமக்கு கல்யாணம் முடிச்ச 2 நாள்லயே ஷூட் இருக்கு. பரவால்லம்மா நீ போயிட்டு வா. உன்னோட பேஷன் முக்கியம். உன்னோட டான்ஸ், உன்னோட வீணை, உன்னோட வொர்க் எல்லாமே முக்கியம்னு அனுப்புற ஆண்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே நெறைய பங்கு இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய ஆண்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் மாமா இந்த ஒரு 2 வருஷத்துல இந்த மாரி ஆண்கள் சப்போர்ட் பண்ணனால எத்தனையோ வுமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்திருக்காங்க. இந்த 2 வருஷத்துல. எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது ஒரு வுமன் ஆண்டர்பிரினர் மேம் நான் ஒரு வுமன் ஆண்டர்பிரினர் சொல்லும்போது அவ்ளோ ஹாப்பினஸா இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஹலோ மேம் அப்டின்னுவாரு. ஸோ நான் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வாழ்த்து சொல்லுவேன். பிரதர் நீங்க அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணல. நீங்க அவங்க கூட நிக்கலன்னா, இன்னைக்கு அவங்க அந்த வுமன் ஆண்டர்பிரினர் சொல்ல முடியாது. ஸோ இந்த 2 வருடத்துல வந்து நெறைய பேர் உருவாகியிருக்காங்க. கண்டிப்பா. இந்த நானே நெறைய பார்த்துருக்கேன். அதுவும் இவளோட Instagram தான் பார்ப்பேன். ஏன்னா, இவ நெறைய வுமன் ஆன்டர்பிரினர்ஸ அ டெவலப் பண்ணணுன்றதுக்காக நெறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணுவா. நான் அப்போட கேட்பேன், இதெல்லாம் தேவையில்லாத ப்ரமோஷன் ஏன் பண்றேன்ட்டு. நாப்கின்லேருந்து நெறைய விஷயங்கள வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க. ஆனா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வுமன் ஆன்டர்பிரினர் பண்றது. உண்மையா அது கிரேட் ஒரு விஷயம். அதுவும் இல்லாம நெறைய இஸ்லாமிய பெண்கள் வந்து தன்னோட தொழில்கள் மூலமா வெளிய வந்திருக்காங்க. கண்டிப்பா. அதுவும் நெறைய நான் இந்த இந்த ஃபியூ இயர்ஸ்ல பார்த்தேன். நெறைய அவார்ட் ஷோஸ்ல நெறைய இடத்துக்கு போம்போது, இந்த பிசினஸ்லாம் அவங்க தான் பண்றாங்களா? அப்படின்ற மாரி ஒரு வியக்க வச்சாங்க.
ஸோ உண்மை ரியலி ஸோ கிரேட். இந்த மகளிர் தினம் வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் தான். ஏன்னா, எங்களை நீங்க ஊக்குவிக்கலன்னா, நாங்க வந்து ஒரு இடத்துல நின்னு, நான் வந்து உமன் ஆண்டர்பிரினர், நான் இந்த பிராண்டோட ஓனர், நான் இந்த பிராண்டோட அம்பாசடர் நான் சொல்ல முடியாது. ஸோ நீங்க யாருமே இல்லன்னா, கண்டிப்பா நாங்க இல்ல. ஸோ அதே மாரி நாங்க இல்லாம நீங்க இல்ல. ஸோ ஒரு சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் ஒரு விஷயம்ன்றதுனால, ஸோ உங்க எல்லாருக்குமே இனிய மகளிர் தின மகளிர் தின வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றத்துக்கான வேலைய நம்ம கண்டிப்பா பார்ப்போம். நம்மள்ல தான் அந்த மாற்றம் உருவாகட்டும். கண்டிப்பா. வெரி சூன் அடுத்த வருஷம் உமன்ஸ் டேக்குள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம உமன்ஸ்க்காக பண்ண போறோம். கண்டிப்பா. அதாவது ஷூர். ஆன் தொடர்வோம் ப்ராசஸ். கார்த்தின்னு பேரு கேள்விப்பட்டிருக்கேன். தொடர்வோம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரும் அறக்கட்டளை. அது என்னோட அ 18 வருஷமா நான் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை. அதுல 30 குழந்தைகள நான் வளர்க்கிறேன்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அடுத்த ஒரு பரிணாமமா, பெண்களுக்காக 300 பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து அடுத்த மகளிர் தினத்துக்குள்ள ஆரம்பிக்கப்படும். கண்டிப்பாக. ஸோ மதுரையில அதுக்கான கட்டுமான பணி போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில அதையும் நீங்க பார்ப்பீங்க. அதுல வந்து நிறைய பெண்கள் எல்லாமே சிங்கிள் வுமன்ஸ்க்கும், ஆ சிங்கிள் மதர் ஸோ அந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல முக்கியமா வேலைவாய்ப்பு குடுக்கறதுக்கான ஒரு சிங்கிள் ஐடியாலஜி வுமன்லாம் இல்ல. அவங்க விமன் தான். வுமன் தான். சிங்கிள்லாம் கிடையாது. சிங்கிள்லாம் இல்ல. அது என்ன துணை விமன் தான். வுமன் தான். ஸோ சீரியஸ்லி அதாவது ஆ ஒரு ஒரு இலக்க நோக்கி போராடிட்டு இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் அங்க ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்காக ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமா. ஒரு பெரிய மாற்றத்த உண்டு பண்ணும். கண்டிப்பா. ஸோ வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு இந்த பாண்டிச்சேரி விஷயத்த சும்மா விட்டுறாதீங்க. ஸோ எல்லாருமே அத கையில எடுத்துக்குவோம். அந்த மாரி இன்னொரு இடத்துல நடக்கக்கூடாதுன்றதுக்கு உங்களோட உங்களோட ஆதரவு வேணும். எங்க பார்த்தாலும் சும்மா செருப்ப கழட்டி அடிங்க. அந்த மாரி எவன பார்த்தாலும். ஸோ அதனால சும்மா விட்டுறாதீங்க. எஸ். தேங்க் யூ.